விவோ V50 வந்துருச்சு. ஏற்கனவே இதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரீல் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்திருந்தீங்க. ஆனா கமெண்ட் செக்ஷன் உள்ள எல்லாரும் கேட்டது என்னன்னா, இப்பதானே வேணா V40 வாங்கணும், அதுக்குள்ள V50 அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் V50 Pro வருமா வராதான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதிலும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்க V50 அப்படின்னு பாத்தீங்கன்னா சில அப்கிரேடோட தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா வந்து வெட்டிங் போர்ட்ரேட் ஸ்டுடியோ அப்படின்னு கேமரால ஒரு புது மோட் கொண்டு வந்திருக்காங்க. அதோட வந்து உங்களுக்கு AI கொண்டு வந்திருக்காங்க. இங்க AI அப்படின்னு சொல்லும்போது பாக்ஸ் மேலேயே பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சில எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. பாக்ஸ் பார்க்கறதுக்கு V40 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் V50 இருக்கு. கார்னர்ல AI போட்டிருக்காங்க. இங்க பாக்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் TPU கேஸ், யூசர் மேனுவல், டைப் A to டைப் C கேபிள், சிம் இஜெக்டர் டூல், அதோட 90 வாட்டுக்கான அடாப்டர். V40 அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 வாட் அடாப்டர் கொடுத்திருந்தாங்க. ஸோ இங்க 90 வாட் அடாப்டர். ஸோ அதுவே ஒரு அப்கிரேட் தான் இங்க. ஸோ விவோ அவங்களுடைய V சீரீஸ்ல எப்பவுமே புது டிசைன் கொண்டு வருவாங்க. இந்த வாட்டியும் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் 3D ஸ்டார் டெக்னாலஜி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் எல்லா கலர் வேரியன்ட்ஸ்ல கிடையாது. ப்ளூ கலர் வேரியன்ட் மட்டும், ஸ்டாரி நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ கலர்ல வந்து நீங்க பேக் பேனல் பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ் பேக் பேனல், அதோட உள்ள வந்து சின்ன சின்ன ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஒரு 3D எஃபெக்ட்ல வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். இது வந்து ரெட் ரோஸ் கலர். இது வெட்டிங் கான்செப்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. மேட் ஃபினிஷ்ல இதுவும் கிளாஸ் பேக் பேனல். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து டைட்டானியம் கிரே கலர், அது வந்து பிளாஸ்டிக் ஃபினிஷ் பேக் பேனல். ஸோ மூணுமே வந்து உங்களுக்கு வித்தியாசமா கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதோட எப்போ மாதிரி ரொம்பவே ஸ்லீக், அதாவது அல்ட்ரா ஸ்லிம் டிசைனோட கொண்டு வந்திருக்காங்க. திக்னஸ் பாத்தீங்கன்னா வெறும் 0.73 mm திக்னஸ் தான். வெயிட்டும் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. 199 கிராம்ஸ் தான் கிளாஸ் பேக் பேனல். அதோட 6000 mAh பேட்டரி அப்படின்னு சொல்லும் போது வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டா கொண்டு வந்திருக்காங்க. கையில ஹோல்ட் பண்றதுக்கு கிரிப் நல்லா இருக்கு. இன்ஹேண்ட் ஃபீலுமே நல்லா இருக்கு. இங்க போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. கூடவே பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. மேலேயும் வந்து உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. அதோட டூவல் ஸ்பீக்கர் அப்படிங்கறதுனால மேலேயும் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் டூவல் நானோ சிம், 2 5G சிம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா மாடல் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு V40 எப்படி இருந்ததோ அதே டிசைன் தான். ஆனா இங்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரா லைட் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. டிஸ்பிளேலயும் இங்க அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா V40 வந்து 3D கர்வ் பேனலோட வந்தது. பட் V50 வந்து குவாட் கர்வ் டிஸ்பிளே. ஸோ 4 பக்கமே உங்களுக்கு கர்வா இருக்கும். இது 6.77 inches, 1.5K AMOLED panel, 120 Hz higher refresh rate, 4500 nits peak brightness ஓட வருது. டென்சிட்டியும் உங்களுக்கு 387 ppi இருக்கு. ஸோ 120 Hz refresh rate ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஸும் நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாவே இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியே சன்லைட் கீழே டைரக்டா யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே தெளிவா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் எப்போ மாதிரி ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சொல்லவே வேண்டாம். ரொம்பவே குவிக்கா உங்களுக்கு அன்லாக் ஆகுது. அதையும் நீங்க அனிமேஷன்ல எப்படி வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இங்க டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைட்னஸ், எக்ஸ்போஷர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி பிளாக்ஸ் வந்து, அதாவது கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் ரொம்பவே அழகா மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கதால் நீங்க மூவிஸ் வாட்ச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு குவாட் கர்வ் டிஸ்பிளேல ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பெசல்ஸும் பாருங்க ரொம்பவே தின் பெசல்ஸ், 4 சைடுமே வந்து உங்களுக்கு மெல்லிசா இருக்கிறதுனால வந்து பார்க்கறதுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்கு. டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேனல்ல ஸ்காட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட IP68 69 ரேட்டிங் இருக்கிறதுனால வந்து தண்ணியில போட்டு எடுத்தாலுமே, அதாவது ஹை பிரஷர் வாட்டர் ஜெட் பிரஷர் யூஸ் பண்ணாலுமே வந்து ஸ்மார்ட் போன் அதை தாக்கு பிடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது. ஓரளவுக்கு லவுடா இருக்கு. பட் பேஸ் இந்த வாட்டி நல்லா டீப்பா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா V சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே கேமரா சென்ட்ரிக் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் போனும் உங்களுக்கு ரியர் சைட்ல டூவல் சென்சார், மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், கூடவே 50 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, எப்போ மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி கேமராவோட வருது. இங்க நார்மல் போட்டோஸ் நீங்களே பார்க்கலாம். டீடைல்ஸ் நல்லா இருக்கு. ஷார்ப்பாவும் உங்களுக்கு கிளிக் பண்ணுது. ஆனா வைப்ரண்டா இருக்கு. அதாவது கலர்ஸ் கொஞ்சம் ரிச்சா உங்களுக்கு காட்டுது. இங்க ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ மாதிரி போர்ட்ரேட் தான். இந்த ஸ்மார்ட் போனும் உங்களுக்கு ஜாயஸ் மல்டி ஃபோக்கல் போர்ட்ரேட் இருக்கிறதுனால வந்து இதுலயும் 23 mm, 35 mm, 50 mmல நீங்க பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியும், போர்ட்ரேட் ஷாட்ஸ். ஆனா இங்க என்ன வித்தியாசம் V40ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 25 mmல வந்து நீங்க ஹெக்ஸகன் போர்ட்ரேட் கிளிக் பண்ணலாம். அதாவது பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கும்.
35mm வந்து பி ஸ்பீட் ஸ்டைல்ல வந்து நீங்க கிளிக் பண்ண முடியும். 50mmல வந்து பயட்டர் ஸ்டைல், அதாவது வந்து உங்களுக்கு ஓவல் ஷேப் மாதிரி ஒரு சர்க்குலரா வரும் இல்லையா, அது நிறைய பேருடைய ஃபேவரட்டா இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஃபோக்கல் லென்த்ல வந்து இந்த மாதிரியும் இன்டெகிரேட் பண்ணி கிளிக் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல டீடைல்ஸ் நல்லா இருக்கு, ஷார்ப்பா கிளிக் பண்ணுது. ஆனா சப்ஜெக்ட் டுடே ஸ்கின் டோன் கொஞ்சம் வார்மர் சைட்ல தான் இருக்கு. எட்ஜ் ரிடக்ஷன்ஸ் நல்லாவே இருக்கு. ஷேடோஸ் கூட நாய்ஸ் இல்ல, ரொம்ப கான்ட்ராஸ்ட் இல்லாம வந்து நேச்சுரல் சைட்ல கிளிக் பண்ணிருக்கு. அதோட போர்ட்ரேட் ஷாட்ஸும் வந்து ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு மத்த விவோ ஸ்மார்ட் போன் மாதிரி இதுலயும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி கட் அவுட் மாதிரி வேணும், இல்ல கொஞ்சம் நேச்சுரல் பிளரோட வேணும்னா நீங்க ஃபோக்கல் லென்த் வந்து வீக் டு ஸ்ட்ராங் இருக்கு இல்லையா, எது வேணுமோ நீங்க செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணியும் எடுத்துக்கலாம். டீடைல்ஸ் அவுட்புட் வந்து லைட் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ஷார்ப் இமேஜஸ் நீங்க கிளிக் பண்ண முடியும். அதே வைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் 0.6x நீங்க ஷூட் பண்ணும்போது வந்து டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு, லைட் கண்ட்ரோலும் நல்லா பண்ணுது, கலர்ஸ் நல்லா இருக்கு, டீடைல்ஸும் நல்லா இருக்கு. நீங்க சென்டர்ல பார்த்தாலுமே டீடைல்ஸ் நல்லா இருக்கு. கார்னர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இல்ல, ஓரளவுக்கு ஷார்ப்பாவே உங்களுக்கு வைட் ஆங்கிள் பிக்சர்ஸ் நீங்க கிளிக் பண்ண முடியும். லோ லைட் பிக்சர்ஸ்மே இந்த வாட்டி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. லைட் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருக்கு. பேக் சைட்ல லைட் இருந்தாலும் சரி, எங்க லைட்ஸ் இருந்தாலுமே அழகா கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு டீடைல் அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்கு லோ லைட்லயும். அதே செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நீங்க வைடா செல்ஃபிஸ் கிளிக் பண்ண முடியும். 3-4 பேர் இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகி செல்ஃபி கிளிக் பண்ணலாம். டீடைல்ஸ்மே நல்லா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு. சப்ஜெக்டோட ஸ்கின் டோன் இதுலயும் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி காட்டுது, பட் வார்மர் சைடு இல்ல, ஓரளவுக்கு நேச்சுரல் சைட்லயே இருக்கு. லைட் கண்ட்ரோலுமே நல்லா பண்ணுது. மேக்ரோ ஷாட்ஸ்மே வந்து கொஞ்சம் வைப்ரண்டா இருந்தாலுமே கலர்ஸ் டீடைல்ஸ் நல்லா இருக்கு. இங்க ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா வெட்டிங் போர்ட்ரேட் ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க எடுக்கிற போட்டோஸ் கல்யாண வீட்டுல எடுக்கிறீங்களா, ஜென்ரலா எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு வெட்டிங் ஃப்ரேம் மாதிரியே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். டிஃபால்ட்டா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுல வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். போட்டோஸ் பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்லயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 4K 30 FPS சப்போர்ட்ல நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். வீடியோ குவாலிட்டி, கலர்ஸ், டீடைல்ஸ் நல்லா இருக்கு. ஸ்டெபிலைசேஷனுமே பரவாயில்ல, 30 FPS அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ்டா நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோட P50 அப்படின்னு பாத்தீங்கன்னா AI ஃபீச்சர்ஸோட வருது. X200 சீரீஸ்ல பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா AI ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் போன்லயும் அவைலபிளா இருக்கு. குறிப்பா வந்து லைவ் கால் டிரான்ஸ்லேஷன், நீங்க வந்து எதிராளுக்கு பேசும்போது வந்து அவங்க வேற மொழி பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க பேசுறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆயிடும். நம்ம பேசுறது வந்து அவங்க மொழிக்கு டிரான்ஸ்லேட் ஆகிற மாதிரி லைவ் கால் டிரான்ஸ்லேஷன். அதோட AI டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட் அதுவுமே கரெக்டா ஒர்க் ஆகுது. அதாவது ஆடியோ டு டெக்ஸ்ட், நீங்க ஏதாவது ஆடியோ பேசுறீங்க அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணணும்னா ரொம்பவே கரெக்டா இது கன்வெர்ட் பண்ணி தருது. அதோட AI ஸ்கிரீன் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஸோ நீங்க வேற ஊர்லாம் டிராவல் பண்றீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூடவே சர்க்கிள் டு சர்ச் கொடுத்துருக்காங்க. அதோட AI சூப்பர் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிஃப்ட்ல இருக்கீங்க, இல்லைன்னா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, பேஸ்மெண்ட்ல இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு சிக்னல் கவரேஜ் இருக்காது. பட் AI சூப்பர் லிங்க் இருக்கிறதுனால நானும் போய் எங்க பேஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட், செகண்ட் பேஸ்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். AI சூப்பர் லிங்க் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பேஸ்மெண்ட்லயும் இல்லைன்னா லிஃப்ட் அந்த மாதிரி இடங்கள்லயும் சிக்னல் கவரேஜ் வந்து உங்களுக்கு 30 to 40% பெட்டரா இருக்கும். அதோட AI எரேசரும் இருக்கு. ஸோ போட்டோஸ்ல ஏதாவது தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா அதையும் நீங்க சர்க்கிள் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் V40 விட இங்க கொஞ்சம் அதிகம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் 6000 mAh வருது. கூடவே 90 வாட் அடாப்டர். இங்க சார்ஜிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 1 hour, அதாவது 55 minutes உங்களுக்கு ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுது. 50% வந்து 20 to 25 minutesல சார்ஜ் ஆயிடுது. இங்க பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே நல்லா இருக்கு. நீங்க நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க, கொஞ்சம் கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலும் தாராளமா ஒரு நாள் இல்ல ஒரு நாளுக்கு மேலேயே யூஸ் பண்ற அளவுக்கு வந்து ஆப்டிமைஸ்டா இருக்கு. இந்த பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ வோல்ட் டெக்னாலஜி, அதாவது வந்து சிலிகான் கார்பைட் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் போனும் V40 மாதிரி Snapdragon 7 Gen 3ல கொண்டு வந்திருக்காங்க. இது 4 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ணுச்சு. கிளாக் ஸ்பீட் 2.63 GHz, RAM type LPDDR4X RAM, UFS 2.2. இதோட Antutu ஸ்கோர்ஸ் V40ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி 8 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. இங்க CPU த்ராட்லிங் டெஸ்டும் பண்ணி பார்த்தேன், பெருசா த்ராட்டில் ஆகல. கன்சிஸ்டன்ட் சிப் தான் இது. இது வந்து நல்ல சிப் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய ஸ்மார்ட் போன்ல நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு ஹீட் ஆகாது, தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணிருக்கோம், ஆப்டிமைஸ்டா இருக்கும், ISP லெவல்ஸுமே நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல சிப் தான். இருந்தாலும் வந்து V50ல ஒரு அப்கிரேட் எல்லாருமே எதிர்பார்த்தோம், அது இல்ல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு குறை. மற்றபடி அப்பப்போ கேம் விளையாடுவீங்கனாலுமே இந்த சிப் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். BGMI நான் விளையாடி பார்த்தேன், ஸ்மூத்தா தான் இருந்தது கேம் பிளே. பெருசா ஃப்ரேம்
ஃப்ரேம் ட்ராப்லாம் ஆகல. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் விளையாடி பார்த்தேன். ஸ்மார்ட் ஃபோனும் பெருசா ஹீட்டும் ஆகல. ஸோ நார்மல் கேமிங் இந்த சிப் ஹேண்டில் பண்ண தான் செய்யும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 FunTouch OS 15 வருது. இங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் FunTouch OS எப்போ நான் சொல்றதா நோட்டிபிகேஷன், அதாவது ஆப் ஸ்டோர் நோட்டிபிகேஷன்லாம் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா FunTouch OS உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இங்க நெட்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணேன். கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங்கும் எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாம நீங்க தாராளமா கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். 5G பேண்ட்ஸும் தாராளமா 9 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. N77 N78 அவைலபிளா இருக்கு. அதே நீங்க 4G யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வருது. NFC சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இல்ல. ஸோ விவோ V50 இங்க V40 இருந்து அப்கிரேட் அப்படின்னு சொல்லணும்னா பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு 90 வாட் அவைலபிளா இருக்கு. இது கூடவே வந்து AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் வெட்டிங் போர்ட்ரேட் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதோட கேமராவுடைய ஃபுல் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டீடைல்ஸ் இன்னுமே பெட்டரா இருக்கு V40க்கு கம்பேர் பண்ணும்போது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் குவாட் கர்வ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதோட லேட்டஸ்ட் Android 15ல வருது. V40 அப்படின்னு பாத்தீங்கன்னா Android 14. ஸோ அதுவும் ஒரு அப்டேட்டிங் இருக்கு. அதோட விவோ V50 Pro வருமா வராதா அப்படிங்கறதும் நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. ஸோ இங்க விவோ V50 Pro வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ரூமர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா விவோடைய X200 சீரீஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு மினி வெர்ஷன் இந்த வாட்டி இந்தியாவில லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதனால இந்த V50 Pro இவங்க ஹோல்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.